மக்களே, வெல்கம் டு விவா சேனல். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? நம்ம வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு மக்களே. நைட்டெல்லாம் எங்களுக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு. 3 நாளாக எங்களுக்கு தூக்கமே இல்லை. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து ஏசி ரெடி பண்ணுறவங்களும் யாருமே வரவே மாட்டேன்றாங்க. அப்படி இப்படின்னு பார்த்துக்கிது விவா ரொம்ப கஷ்டப்பட்டார் நைட்டெல்லாம். என்னடா இது சங்கி மங்கி மாரி ஆகிட்டாரா ஒரு நைட்டெல்லாம். ஸோ அப்படியே ஒரு ஆளை போயிட்டு பிடிச்சிட்டுன்னு வந்துட்டார் விவா. நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க நம்ம என்ன பண்ணுறோம் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஏசி ரெடி பண்ணிட்டோம். விவா என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு டவுசர் போட்டுனேன். குளிக்குதா? நீ குளிச்சிட்டியா? ஸோ ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஏசி வந்து குழு குழுன்னு குளிக்க போகுது. இல்லைனா நம்மளை குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுச்சுல, அதனால் இப்போ குளிக்க போகுது. ஏசிலாம் டபர் கீஞ்சுதான்னு தெரில. இங்கே பாரு, ஏசி இல்லாமல் எப்படி இருந்தது உன் நிலைமை கொஞ்சம் சொல்லிடு. அப்படியா? நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் என்ன சொல்கிறேன், இங்கே பாரு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் நேற்று உங்களுக்கு லைவில் உண்மையாகவே தான் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே லைவில் வரதுக்கு. ஆனால் லைவ் என்னால் படிக்க முடியல. ஆமாம், இப்போதைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச் சொல்லுவார், ஆனால் மட்டும் வர மாட்டேன். கொஞ்சம் படித்து சொல்லுவா, என் கூட உக்காரு, எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால் கேட்க போகிறது. ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் மொத்தத்தில் நம்ம வீடியோ மட்டும் எடுத்து போஸ்ட் போடணும். அவருக்கு ஏசி ரெடி ஆக்கினது. பட்ஜெட் ஓவர் ஆகுமா? பெரிய ஒரு பிரதர் குண்டு தூக்கி போட்டிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் கேஸ் செக் பண்ணோம் அப்படின்னு. மூணு நாளாக ஃபேனில் படுத்தோம். அதேமாரி கொஞ்சம் படுத்துருந்தானா நல்லா இருந்திருக்கும். இல்லை இல்லை, அது பழகிக்கலாம் பழகிக்கலாம். ஆனால் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இது பழகிக்கலாம். பழைய வாழ்க்கைக்கு வா, புது வாழ்க்கையில் போகாதே. முடியலன்ற மாதிரி ஆயிடுது. வீடே போயிடும். அதுக்கு நீ பண்ண தப்புக்கு எனக்கு எது காலையில் கத்துறீங்க. என்னது பாருங்க பாருங்க, இதுதான் இந்த பின்ஸு, இதுதான் இந்த மோட்டார், அந்த ஃபேன் சுற்றுற மோட்டார், உள்ளே இருக்கிற ஃபேன் சுற்றுற. பார்த்து ஏசி வைக்கிறீங்களா? பார்த்தாங்கன்னா உன்னை திட்ட போகிறாங்க பயங்கரமா. ஆக்சுவலாக நான் அதை பார்த்தேன்னா நானே கற்றுப்பேன். அதுக்கு தான் நின்றுட்டுருக்கிறேன். நீ இவரே செஞ்சிருவார் எல்லா வேலையும். 100% கற்றுக்கிட்டேன். ஆஹா, உங்கள் கூட கரெக்டாக ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ணால் நானே பண்ணுறேன். ஆனால் அந்த நுணுக்கெல்லாம் தெரியாதுல்ல. இவ்வளோ நாள் நாங்கள் சர்வீஸுக்கே கூப்பிடலண்ணா, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. எல்லாம் அவரே பார்த்துருவார். இது உள்ளே இருக்கிற டஸ்ட் தான் ஏர் வராமல் தடுக்குது. இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபேன். இவ்வளோதான் இவ்வளோ நாள் இம்சை பண்ணியிருந்தது. இது 1 மாதமாகவே. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா புது ஏசி. இது புதுசுக்கே இந்தமாரி ஒரு இம்சையாக வாரண்டி போட்டு வேஸ்ட்டு போதா? நான் யூஸே பண்ண முடியாது. வாரண்டி யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா வாரண்டி யூஸ் பண்ணல. பாருங்க மக்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது நம்ம ஏசியில். கண்ட்ராவியாக சரியா இன்னைக்கு சுத்தம் பண்ணி போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். கொஞ்சம் நிம்மதியாக குழுக்குழுன்னு தூங்கலாம். வீட்டில் வேலை அதிகமாக இருந்தால் பசி வேலை எடுக்கிறோன்றாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு பசி வேறு எடுத்துக்கிச்சு. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தா நான் டிஃபன், லன்ச்சு, சண்டே எதுவுமே செய்யலை. ஸோ ஹைதராபாத் பிரியாணி போயிட்டு இல்லை சாப்பிடல. நான் காலிலேருந்து ஹைதராபாத் ஸோ நான் சரி எனக்கு ஹைதராபாத் பிரியாணி வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காயிட்டு இருக்கிறேன் பாருங்கள். வேலை செஞ்சுட்டு போயிட்டு வந்து ஃபுல்லாக வீடு
இன்னும் சும்மா வீடு க்ளீன் பண்ணிடணும். ஒவ்வொரு வாரமும் ஒன்று ஒன்றா நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வீடு சுத்தமாக வச்சுக்கணும் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீடு க்ளீனாக வைக்கிறது தான் நமக்கு நல்லதுன்ட்டு என் வீட்டுக்காரர் அடிக்கடிக்கு சொல்கிற வார்த்தையே அதுதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு எனக்கு க்ளீன் ஆகுறது தான் வேலையே நமக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பார்க்குறீங்க நீங்கன்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க. பட்ஜெட்டே வரக்கூடாது அப்படின்னு நான் நம்ம நினச்சா பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு. ஆமாம், கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கேஸ் மட்டுமா ப்ராப்ளம்? ஏசியே ப்ராப்ளம். சரி, என்னன்னு கேட்டிங்களே, பிரியாணி தான் எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். விக்ரம் லாஸ்ட்டாக சாப்பிட்றோம். இந்த கிட்ட ஆனால் ஏசி நம்மளோட அது க்ளீன் பண்ணியாயிடுச்சு, நல்லா கூலிங்கும் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டா அவசரப்பட்டதுக்கு இன்றைக்கி நிம்மதியாக தூங்கணும். ஓகே, பை சண்டே ஸ்பெஷல் இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யுவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.